இல்ல திண்டுக்கல் சீனிவாசன் நேற்று சொல்லியிருக்காரு என்னன்னா, தேமுதிகவோட பாரதிய ஜனதா கட்சி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு, இன்னும் விரைவில் 2 நாட்கள்ல முடிவு வரும்னு சொல்லியிருக்காரு. எதுவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறதா? இதுவரையிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. நடக்கும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு. ஆனா பிரேமலதா எல்லா சைடும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், திமுக சைடும் பேசிக்கோம், பிஜேபி சைடும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் மாதிரி சொல்றாங்க. அவங்களோட கருத்தா இருக்கு. இல்ல, அதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது. அது அவருடைய கருத்து. அவருடைய கருத்துக்கு நான் சொல்ல முடியாது. நீங்க இந்த கவர்னரோட தேநீர் விடுதியில கூட அவரோட சுதீஷை சந்திச்சு பேசினதாகவும் ஒரு தகவல் வந்தாங்க. இல்ல, மதிப்புக்குரிய சுதீஷ் அவருடைய எனது நண்பர், நீண்ட நாளே நண்பர். அந்த அடிப்படையில் நான் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன் தவிர கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றி அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது பற்றி இப்பொழுது எதுவும் கருத்து வரவில்லை. பிரதமர் 1ஆம் தேதி வருவாங்க, அப்போ பார்க்கலாம். அதில் பார்க்கலாம், மேடையில் பார்க்கலாம். ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு இப்போ எப்படி இருக்குது? சசிகலா அம்மாவும் ஒரு கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க, எல்லாரையும் இணைச்சு கொண்டு வருவோம்னு சொன்னீங்களே, அதுல ஏதாவது அப்டேட் இருக்கா? சசிகலா தரப்புல ஒரு தனி கட்சின்ற இல்ல, திருமதி சசிகலா அம்மா அவர்களை பொறுத்த மட்டிலும் மதிப்புக்குரிய ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த மட்டிலும் அது அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது இதுவரைக்கும் தெளிவாக இல்லை. வந்த பிறகு அது பத்தி குறித்து முதலமைச்சர் கண்டிப்பா ஆகும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? 42% எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை நீங்க முதல் அன்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், நான் அவரை குருஜின்னு சொல்லுவேன், அவர் என்ன குருஜின்னு சொல்லுவார். முதல்ல அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜெயிக்கட்டும், மற்ற பத்தி பேசலாம். திமுக கிழக்கு மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைக்க முதல்வரோட மருமகன் சபரீசன் நேற்று வந்திருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குடும்ப ஆட்சி நடக்கும்னு சொல்லிட்டேன். ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி நடைபெறுகிறது. ஒரு குடும்பம் தான் இன்னைக்கு தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆண்டு கொண்டிருக்கிறது. அதற்கான மாற்றம் மக்கள் மனதில் வர வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.